வணக்கம் எல்லாருக்கும். இன்றைக்கு சத்தான ஒரு சாப்பாடு பயறு துவையல். எங்களோட ஊரில் பயரை அவிச்சிட்டு தேங்காய் சீனியெல்லாம் போட்டு உரலில் இடித்து தருவினோம். சின்னாக்கள் முதல் பெரியாக்கள் வரை எல்லாருமே விரும்பி சாப்பிடலாம். நாங்கள் காலமை சாப்பாட்டுக்கும் சாப்பிட்டு கொள்ளலாம், இல்லாட்டிக்கு ஈவினிங் ஸ்நாக்காகவும் சாப்பிட்டு கொள்ளலாம். இப்போ நாங்கள் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இப்போ நான் 2 கப் போல் பயறு எடுத்து தண்ணி விட்டு ஒரு 6 மணித்தியாலம் பயரை ஊற வைப்பேன். பயறு ஊறினதுக்கு பிறகு ஒரு சட்டியில் மாற்றி வச்சுட்டு அதுக்களவாக தண்ணி விடணும். நான் இங்கே 2 கப் போல் தண்ணி விடுறேன். உப்பு நாங்கள் கணக்க போட தேவையில்லை, கொஞ்சம் போல் உப்பு போட்டுட்டு மீடியம் ஹீட்டில் வச்சு மூடி அவிய விடுவோம். இப்போ தண்ணி நல்லா கொதித்து பயறு அவிஞ்சு கொண்டிருக்குது. மூடியை திறந்து விடுவோம், ஏண்டா நுரை பொங்கி ஊற்றுண்டும். நாங்கள் ஒரு கரண்டியால் அந்த நுரையை அள்ளி எடுத்துட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி அவிய விடுவோம். இப்போ பார்த்திங்கன்னா பயறு நல்லா அவிஞ்சிட்டுது. ஆக கூட அவிய விடக்கூடாது, களி மாதிரி வந்துடும். இந்த டைமில் நாங்கள் தண்ணியை வடிச்செடுப்போம். இப்போ நான் தண்ணியை வடிய விட்டுருக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், பயறுண்ட கலர் மாறி உதிரியாக வந்திருக்குது. இதுதான் சரியான பதம். இப்போ நாங்கள் சட்டி ஒன்றில் மாற்றி வச்சுட்டு இடிச்செடுப்போம். இந்த பயரை நாங்கள் உரலில் இடித்து எடுத்தோம்னா நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். ஊரில் சாப்பிட்ட ஆக்களுக்கு தெரியும். நாங்கள் பள்ளிக்கூடம் போகிறதுக்கு முதல் இப்படியான சாப்பாடுகள்லாம் சாப்பிட்டு போயிருக்கிறோம். இப்போ பயறு நல்லா இடித்ததுக்கு பிறகு தேங்காயும் சீனியும் போட்டு நல்லா இடிச்செடுப்போம். நான் இங்கே 1/2 கப் போல் தேங்காய் பூவும் கிட்டத்தட்ட 3 டேபிள் ஸ்பூன் சீனியும் போடுறேன். நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இனிப்பை பார்த்து போடுங்க. அவ்வளவுதான், பயறு துவையல் செய்து முடிஞ்சுது. இப்போ இதை நாங்கள் சின்ன சின்ன உருண்டையெல்லாம் உருட்டி சின்னாக்களுக்கு கொடுத்தோம்னா அவையல் ஈஸியாக எடுத்து சாப்பிடுவினா. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. நன்றி.